சங்கீதம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில மனிதர்கள் பார்த்தீர்களானால் மிகவும் மிகவும் மேன்மை நிறைந்தவர்களாகவும் அகம்பாகவும் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள், காணப்படுவார்கள். எனக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் எத்தனை பேர் இருக்கிறாங்க பேர், உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா, ஒன்று கூட இல்லை என்று சொல்லி பரியாசம் பண்ணவர்களாயும் அவர்களை நிந்திக்கிறவர்களாயும் இருப்பார்கள், நிந்தனைக்குள்ளாக்கிறவர்களாயும் இருப்பார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்தீர்களானால் ஒரு காலகட்டத்தில் அழிந்து போகிறதா இருக்கிறது, மறைந்து போகிறதா இருக்கிறது. குதிரைகளும் ரதங்களும் செயலிழந்து போகக்கூடியதாக இருக்கிறது, பலவீனப்படுகிறதா இருக்கிறது, காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தரோ பார்த்தீர்களானால் அவர் என்றென்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், ஜீவிக்கிறவராக இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவுபெறும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் நம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறு எந்த நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே என்னதான் உங்களுக்கு ஆஸ்தியும் செல்வமும் அந்தஸ்தும் உங்களுக்கு பேரு புகழும் இருந்தாலும் அதையெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டாமல் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஓரம் தள்ளிவிட்டு நீங்கள் ஏற்றுக்கொண்ட உங்களுடைய தேவனை குறித்தும் அவருடைய நாமத்தை குறித்தும் அவர் செய்த அற்புதங்களை குறித்தும் அதிசயங்களை குறித்தும் மகத்துவத்தை குறித்தும் நீங்கள் மேன்மை பாராட்டல இருங்கள், காணப்படுங்கள். அதிலே தேவன் பிரியப்படுகிறார். அப்பொழுதுதான் நீங்கள் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கிறீர்கள், காணப்படுகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு ஆசீர்வதிப்பார்.